ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, செட்டிநாட்டிலேருந்து ஒரு டிஷ்ஷு, செட்டிநாட்டு தரக்கல்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு இது சப்பாத்தி, பூரி, இட்லி எந்த விதமான டிஃபன் ஐட்டத்தை கூடயும் சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம குருமா டைப்பில் தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி ஒரு பாட் வைக்கிறேன். பாட் சுடட்டும். நம்ம வச்ச பாட் சுட்டுருக்கு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்டு எண்ணெய் சுட்டு எடுத்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரே ஒரு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் தாண்டி வேகட்டும், அது வரைக்கும் குக் பண்ணு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கியிருப்போம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், இன்னும் கூட சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் தாண்டி வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துறேன். தக்காளி சேர்த்த கையோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மூடி போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும், அது வரைக்கும் குக் பண்ணு. நான் இந்த செட்டிநாடு திரட்டலுக்கு 2 பேஸ்ட் அடிக்கணும். முதல்ல ஒரு பேஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. முதல்ல இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். முதல்ல போடுற மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடுவேன். தண்ணி விட்டு தனியா, சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சின்றதை ஒரு பவுலில் எடுத்துருங்க, ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அந்த பவுலில் இருக்கட்டும். இப்போது நம்மளோட தக்காளி பார்க்கலாம். நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த மாதிரி தக்காளி வெந்த உடனே நல்ல பெரிய சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பரட்டு பற்றி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ தட் அது உருளைக்கிழங்குல உப்பு காரம் நல்லா ஏறும். எனக்கு ஹாட் வாட்டர் இருக்குது, ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி சேர்க்குறேன். சுடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒரு 60 to 70% குக் ஆகும். மூடி போட்டு குக் பண்ண. 2 தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா. இது 3த்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்க. தேங்காய், கசகசா, உடச்ச கடலை. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஒரு 60 to 70% குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட கத்திரிக்காய் இருக்குல்ல, தண்ணியிலேருந்து எடுத்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பரட்டு பற்றி கொடுங்க. மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போது இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் 100% குக் ஆகணும். மூடி போட்டு குக் பண்ணும்.
நம்மளோட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்றேன், கொஞ்சம் நசிக்க விட்றேன். விட்டுட்டு நல்ல ஒரு பல்ட்டு பட்டி விட்றேன். இப்போது நம்மளோட பேஸ்ட் நம்பர் 1 அண்டு பேஸ்ட் நம்பர் 2 ரெண்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. ரெண்டு பேஸ்ட்டும் அலம்பி ஒரு அரை டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி. நான் சேர்க்கறது ஹாட் வாட்டர். அது கூட இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி. இப்போது மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். 10 மினிட்ஸ் அலோவ் பண்ணேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துறேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பட்டு வந்துடும். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறோம். இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா 10 மினிட்ஸாக கொதிச்சுட்டு இருக்கு. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டுங்க. ஸ்லோ பண்ணிட்டு நல்ல ஒரு பரட்டை பட்டி கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, ஒரு செட்டிநாடு டிஷ்ஷு. ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட செட்டிநாடு திரட்டல் தயார். நம்ம செஞ்ச செட்டிநாட்டு திரட்டல் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.